ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மகி கிச்சன். இன்றைக்கி மகி கிச்சனில் சத்து மாவை பயன்படுத்தி எப்படி கேக்கு செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். தேவையான அளவு சத்து மாவை ஆட் பண்ணிக்கிறோம். நான் இப்போது இந்த ஸ்பூனுட்டு 4 ஸ்பூனு எடுத்துக்கிறேன். நீங்கள் ஜாருக்கு தகுந்தால எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோம். பால் எடுத்துக்கிறோம், அதையும் அதோட ஆட் பண்ணிக்கிறோம். எசன்ஸ் சேர்க்கணும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா எசன்ஸ் இல்லைன்னா நம்ம ஏலக்காவை எடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம இப்போது சத்து மாவுடன் முட்டை, ஏலக்காய், பால் 3ஐயும் சேர்த்து இந்த பதத்தில் அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் கேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நெய்யை அப்ளை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டில் முந்திரி ஆட் பண்ணிக்கிறோம் மேலே. நெக்ஸ்ட்டு கிறிஸ்மஸ் பழம். இப்போ நம்ம கேக்கை ப்ரிப்பேர் பண்ணி வச்சு 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கேக் வெந்துட்டான்னு நம்ம ஸ்பூனு இல்லைன்னா இப்படி ஏதாவது கத்தி உள்ளே விட்டு பார்ப்போம். ஒட்டுச்சுன்னா வேகலை, ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேற ஒரு பவுலுக்கு கேக்கை மாற்றிடும். நம்ம பண்ண கேக்கு ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி ரெசிபி வேணும்னா நம்ம மகி கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.